ஞானத்தந்தை ஜி.பி. ஞானவழி மகான் அவர்களது வாழ்க்கை சரிதம் சுருக்கமாக. பாருக்கெல்லாம் ஆன்மீகம் போதித்த பாரதத்தின் தமிழ்நாட்டில் ஈரோடு மாநகரில் 21 மார்ச் 1929 அன்று பிறந்தார்கள். இயற்பெயர் பூபதி. சிறுவயது முதலே ஜீவ காருண்யத்தோடு திகழ்ந்த இவர் ஓவியம், புகைப்படம், கவிதை இயற்றல் ஆகிய கலைகள் கைவரப் பெற்றிருந்தார்கள். 12/12/1948 அன்று ராஜாமணி அம்மையாருடன் திருமணம் நடந்தேறியது. இத்தம்பதிகளுக்கு 4 மக்கட் செல்வங்கள் வாய்க்கப் பெற்று இல்லறத்தை நல்லறமாய் நடத்தி வாழ்ந்து வந்தார்கள். சுவாமிஜி மிகுந்த தெய்வ பக்தி உடையவர். பக்தி வேகத்தால் 1961 ஆண்டு பழனி மலையினை அங்க பிரதட்சணமாகவே கிரிவலம் வந்தார்கள். 1962 ஆண்டு ரமண பகவானின் நான் யார் விசார நூலினை ஆராய முற்பட்ட போது சந்தர்ப்பமாக தாம் இருந்த பூஜை அறை முழுவதும் நீக்கமர தானே நிறைந்த அனுபவம் பெற்றார்கள். அதைத் தொடர்ந்து பரஞ்சோதி மகான் அவர்கள் அருளிய நான் கடவுள் நூலினை வாசிக்க தலைப்பட்டு அவரை காண ஏக்கம் கொண்டார்கள். 23 ஆகஸ்ட் 1963 அன்று கோவையில் மகானவர்களிடம் உபதேசம் பெற்று மகானவர்களால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். 13 ஜனவரி 1965 அன்று குருவாக நியமிக்கப்பட்டு ஜி.பி. ஞானவழி என்ற தீட்சா நாமமும் பெற்றார்கள். 1968 ஆண்டு பரஞ்சோதி மகான் அவர்கள் திருமுன் உலக சமாதான ஆலயத்தின் ஈரோடு கிளையை பரஞ்சோதி ஞானவழி பீடம் என்ற பெயரில் துவக்கினார்கள். சுவாமிஜி அவர்கள் மகான் அவர்களிடம் என்றுமே கேள்விகள் கேட்டு பாடம் கற்றதில்லை. ஆராய்ச்சியாலும் தவத்தாலும் அனுபவத்தாலும் தான் இந்த சீடர் எல்லாம் தம்முள் அறிந்து கொண்டார்கள். ஒரு சமயம் சுவாமிஜி மகானவர்களை பார்த்து, எனக்கு உங்களை தவிர யார் இருக்கிறார்கள்? நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்துள்ளீர்களா என்று ஏக்கத்துடன் கேட்டார்கள். அதற்கு மகானவர்கள், என்னப்பா இப்படி சொல்லிட்டியே, எல்லாம் கற்பனை என்று கூறிவிட்டு அகன்று விட்டார்கள். இவ்வார்த்தைகளை சுவாமிஜி 4-5 ஆண்டுகள் ஆராய்ந்து அதன் உண்மை கருத்தை கண்டறிந்தார்கள். அதாவது தானாக தோன்றி தானாக வாழக்கூடிய உருவத்தை நான் என்றும் எனது என்றும் நினைப்பது கற்பனைதானே என்பதே அவ்வுயரிய வாசகத்தின் பொருளாம். மற்றொரு சமயம் அகார உகார மகாரம் என்பதன் விளக்கத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று மகானவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். மகானவர்களோ தமது கடிதத்தில் போக போக தெரியும் என்று பதில் உரைத்தார்கள். இதன் விவரம் சுவாமிஜி அவர்கள் எழுதியுள்ள திருக்குறள் ஆன்மீக விளக்க உரை நூலில் காணலாம். பரஞ்சோதி மகான் அவர்கள் நாமக்கல் என்ற ஊருக்கு விஜயம் செய்த போது தமது சீடரின் பெருமையை உலகிற்கு உணர்த்த முக்கிய உணர்வாளர்களை அழைத்து, ஞானவழி ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அவரை நன்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். 16 நவம்பர் 1980 அன்று சிறுவலஞ்சுழியில் நடைபெற்ற ஞானோதய தின விழாவில் பரஞ்சோதி மகான் அவர்கள் அருளுரை ஆற்றும் போது மிகுந்த ஏக்கத்துடன், எல்லா நாடுகளும் சுற்றினேனே, எல்லோருடனும் சமபந்தி போஜனம் செய்தேனே, ஒரு பிள்ளை வந்து விட மாட்டானா? அதிலும் பழைய காலத்து விவேகானந்தனைப் போல ஒரு பிள்ளை கிடைக்க மாட்டானா? அப்படி கிடைத்து விட்டால் 10 நாட்களுக்கு எனக்கு உணவே வேண்டாமே என்று ஆதங்கப்பட்டார்கள். இதை கேட்ட சுவாமிஜி உள்ளத்தில், இந்த நாய் மூச்சுள்ள வரை உன் தத்துவத்தையே ஊளையிடும் என்று எண்ணினார்கள். உடனே மகானவர்கள், ஒரு பெரிய மனிதன் தன்னை நாய் என்று கூறிக்கொள்வானேயானால்
அது அவனது பெருந்தன்மையை காட்டுகிறது என்று மொழிந்தார்கள். அந்த நன்னாளில் சுவாமிஜி அவர்கள் தாம் ஏற்ற உறுதியின் செயல் வடிவமாய் அவர்களது இறுதி மூச்சு வரை தமது குருநாதரின் அடி ஒற்றி நாட்டமுள்ள அன்பர்களுக்கு உபதேசம் அளித்தும் உலக மக்களுக்கெல்லாம் தத்துவ விளக்கங்களை எளிமையாக விளக்கி கூறியும் அயராது பணியாற்றி வந்தார்கள். ஞானிகளின் சொல்லுக்கோர் நிர்ணயம் இல்லை, அவர்தம் அருளுக்கோர் எல்லை இல்லை. இத்தகைய மகான்களின் போதனைகளை செவியுற்று அவர் தம் பாதம் பணிந்து அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நிலையான நிம்மதியுடன் வாழ்வாங்கு வாழ்ந்து வீடு பேறு எய்துவோமாக. குருவே சரணம். சந்தோஷம்.